உன் சத்தியத்தின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த முருகன் அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன். ராஜயோகத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நான் தருவது சாதாரண மரமல்ல, ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 வரங்களை, முத்தான வரங்களை என் பிள்ளைகள் பெற வேண்டிய நல்ல நேரத்தை இப்பொழுது பெற்றுவிட்டார்கள். அப்படி எத்தனை வரங்கள் இருந்தாலும் உனக்கு இப்போ தேவையானது எது, அவசியமானது எது என்று நான் அறிந்தும் புரிந்தும் கொண்டு விட்டேன். அப்படி என்னதான் நம் முருகன் நமக்காக தரப்போகிறார், என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார், ஏது நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாமல் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சோகத்தை மட்டும்தான் உச்சி நோக்கி கொண்டிருக்கின்றாய். நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும், எனக்கு மட்டும் ஏன் வாழ்வில் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்பா? நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை என்றால் என்னால் முடிந்தவரை நான் மற்றவர்களுக்கு இங்கு உதவி செய்திருக்க முடியும் அல்லவா? ஆனால் என்னை இங்கு கையேந்தும் படியும் அல்லவா இப்பொழுது இந்த முருகன் வைத்திருக்கின்றான் என்று உன் நிலைமையை பார்த்து நீயே பரிதாபப்படும் நிலைமைக்கு வந்து விட்டாயா? என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் பொறுப்பாகி இட்ட பிறகு நீ கேட்ட வரத்தையும் நீ மனதிற்குள் ரகசியமாக வைத்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ யாரை நினைத்து கண்கலங்கினாயோ, யார் உன்னருகில் இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்று நினைத்தாயோ, அவர் வரும் நல்ல செய்தியானது உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது. முதலாவதாக நீ என்னிடம் கேட்டது அதுதானே. எனக்கு இவர் மட்டும் இருந்தால் போதும், அவரின் எண்ணத்துக்கும் ஆசைக்கும் நானும் தடங்களாக இருக்கக்கூடாது, அவர்களும் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது என்றுதானே நீ அங்கே நோக்கி கரம் பற்றாய். என் தங்கமே, அந்த கரம் பற்றிய நொடியிலிருந்து அவர்கள் இருவரையும் தாய் தந்தையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடன் பிறந்தவர்களை சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லதை இங்கு நீ சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருந்தாயல்லவா? நீயோ உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று கேட்ட விஷயத்திற்கு நல்லதொரு முடிவை தருவதற்காக இப்பொழுது நான் வந்து இருக்கின்றேன். இதோ உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் ரகசிய வேண்டுதலை, உன் ரகசிய கனவை நினைவாக்க வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து நல்லதொரு செய்திக்காகத்தானே காத்து கொண்டு இருந்தாய். உனக்கான வெற்றியின் தருணத்தை அவரே உன்னை தேடி வரச் செய்வதற்கு 2வது வரமாக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அனுதினமும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மட்டுமே கையில் எடுக்க வேண்டியதிருக்கின்றது. சந்தோஷமும் கவலையும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் சந்தோஷத்தை எல்லாம் தூக்கி வைத்து கொண்டு உன் மனதில் நீ கவலையை மட்டும்தானே கையில் வைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதோடு இருக்கும் கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு வா. உனக்கு வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் கொண்டே இருக்கின்றது. சில பல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் நீ எப்படி தாங்கினாய்? நீ எப்படி தாங்கி கொண்டே என் நிலை மாறாமல் வந்து கொண்டு இருக்கின்றாய். என்னையே கதியின்றி சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பிள்ளையை தான் இந்த முருகன் கை தூக்கி விடுவதற்காக இங்கு வருந்திக் கொண்டு இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் 6 விஷயங்களும் உன் வாழ்க்கையின் அழகான எண்ணத்தை பிரதிபலித்து கொண்டே இருக்கின்றது. நீ யாருக்கும் எதற்கும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையின் கடமையை செய்து கொண்டு இருக்கின்றாய். உன் துணிகரமான முடிவு உன் வெற்றிக்கான நலனை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது. இதோ என்ன நடக்கின்றோம் என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் சரி, எனக்காக என் அப்பன் முருகன் இருந்து கொண்டே இருக்கின்றான். நான் உனக்கான வரங்களை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன்.
என் தங்கமே, நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தியை பெறுவது இங்கு 3வது வரமாக அமையப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. மாறாக கவலை மட்டும்தான் உன் கண்களுக்குள் தங்கிக் கொண்டு, இதை எப்படி முருகா எதிர்கொள்ளப் போகிறேன்? நான் எதிர்பார்த்தது ஒன்று, இங்கு நடப்பது வேறொன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றதே அப்பனே முருகனே என்று உன் மனதிற்குள் 1000 கவலையோடு என்னிடம் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். நீ ஒன்றை மட்டும் இதில் உண்மையை புரிந்து கொண்டாய். எங்கே இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உன்னப்பன் முருகன் உனக்காக நான் எங்கேயும் துணை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து விட்டாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காகவும் உன் மனதில் இருப்பதை நீ வருத்தி கொள்ளவே வேண்டாம். வெற்றியின் பக்கத்தில் உனக்கான வேலையை செய்து கொள்ள இந்த அப்பன் முருகனே நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. என் தங்க பிள்ளையே, உன்னை சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு நம்பிக்கையான வேலையை செய்வதற்கு உன்னப்பன் முருகன் நான் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான செயல்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று உன் மனதிற்குள் கவலைகளையும் கனவுகளையும் இங்கு சீர்குலைத்து விட்டு, என்ன நடந்தாலும் இனி நான் இங்கு ஜெயிக்கப் போவதே இல்லை என்று நீயாகவே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு மூளையிலே முடங்கிக் கொண்டு இருக்கின்றாய். முடங்கிவிடாதே என் பிள்ளையே. உனக்கு நல்லதை நான் தருவதென்று உறுதியேற்றி விட்ட பிறகு உனக்கான தன்மையும் நம்பிக்கையான நேரத்தின் தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வெற்றியின் ரகசியத்தை நான் தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்தித்து கொண்டும் பதற்றமடைந்து கொண்டும் இருக்காதே. உன் நிலை மாறாமல் நீ இருக்கின்றாய். நீயாகவே இருப்பதற்குத்தான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகு ஏன் மற்றவர்களை பற்றி யோசிக்கிறாய்? அவர் நம் முடிவை பற்றி என்ன சொல்வாரோ, இவர் நம் முடிவை பற்றி என்ன சொல்வாரோ என்றுதானே. யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? உன் முடிவினில் நீ தெளிவாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான வாழ்க்கையில் நீ நல்லதாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் உனக்குள் வருத்தங்கள் வேண்டாம், காயங்களும் வேண்டாம். அந்த வருத்தத்தையும் காயத்தையும் உன்னை நான் இங்கு மெருகேற்றுவதற்கும் செதுக்குவதற்கும் தான் வந்து கொண்டு இருந்தது என்று உணரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு மன வருத்தங்கள் அடையாதே. என் தங்க பிள்ளையே, உனக்காகத்தான் நான் உனக்கு வேண்டியதை தருவதற்கு வந்திருக்கின்றேன். எதை எப்படியாவது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கும்போது அந்த உழைப்புக்கேற்ற பலனை தருவதற்கு இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்று உன் கலக்கம் அடையாதே. கலக்கமடைவதற்கு இங்கு என்ன நடந்து ஆகிவிட்டது? உன் முத்தான வரத்தை எல்லாம் உனக்காக இந்த முருகன் கொண்டு வந்து இருக்கும்போது இதோ உனக்கான வெற்றி செய்தியும் நீ தரத்தான் போகிறாய், நீ பெறத்தான் போகிறாய். எதுவானாலும் என் முருகன் என்னை காப்பதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நான் யாரை நினைத்து பயப்படவும் போவதும் இல்லை, யாரை நினைத்து இங்கு வருந்த போவதும் இல்லை என்பதை மட்டுமே நிலையாக இருந்து கொண்டு இரு. என் தங்க பிள்ளையே, இதுதான் வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டு இருக்கும்போது அதை மட்டுமே தருவதற்கு இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு தேவை என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே, அதன் பிறகும் எதற்காக நீ அங்கு எதையோ நினைக்கின்றாய்? ஏற்றத்தையும் இரக்கத்தையும் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் நான் இங்கு கொண்டு வந்து இருக்கின்றேன். அந்த ஏற்றமானது உன் வாழ்வில் முன்னேற்ற பாதைக்குத்தான் உன்னை அழைத்து செல்ல போகிறது. நீ உன் தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு உன் வாழ்க்கையின் தருணை தருவதற்காக இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான நேரத்தை காலத்தையும் ஒதுக்கிவிட்டே. உன் கெட்ட நேரங்கள் முடிந்து விட்டது. இனி கவலை கொள்கின்ற தருணங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. கலையிழந்த உன் முகத்தை புன்னகையோடும் பூரிப்போடும் வைப்பதற்காக இதோ முத்தான வரங்களை தருவதற்குத்தான் உன் முருகன் உன்னை தேடி
தேடி வந்திருக்கின்றேன். இந்த வேலவன் வேலோடு வந்திருக்கும் போது உன் வினைகளை பற்றி கலங்கிக் கொள்ளாதே. உன்னை சுற்றி இருக்கும் வினைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திலும் காலத்திலும் இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் விஷயம் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நான் உனக்காக காத்திருக்கின்றேன் என்று அறிந்துவிட்ட பிறகும் ஏன் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? பதற்றமடையாதே. இனி எதுவானாலும் சரி, உன் செயல்கள் அத்துணையும் நான் உனக்கு நற்பலனை தரும்படியாகத்தான் வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்க்கும் முடிவு உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை விட்டு விலகியதும் உன்னை தேடி வரப்போகிறது. வெற்றி உனக்கே சொந்தம். நீ நினைத்தது பலிக்கும் பார். யாம் இருக்க பயமேன்?